வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசனத்தை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகமுத்து நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள்? நிச்சயமாக அர்னேஷ், கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தவர் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்று அழைக்கப்படும் இவர் இறைவன் ஒளி வடிவானவர் என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையிலேயே இந்த சத்தியஞான சபையில ஜோதி தரிசனம் விழா என்பது காண்பிக்கப்படுகிறது. ஏழை எளிய மக்களின் பசிப்பினியை போக்க சத்தியஞான சபை எனும் தர்மசாலையை அவர் நிறுவிய இந்த நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடி வருகின்றோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா தை மாதத்துல வரும் இந்த பூச நட்சத்திர நாள் அன்று 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படுகிறது. மற்ற பூச நாட்கள்ல பாத்தீங்கன்னா 6 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படும். இந்த தைப்பூச திருநாள் அன்று வருகின்ற இந்த தைப்பூசத்தில் மட்டும் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா காலை 6 மணி, 10 மணி, நண்பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி மற்றும் மறுநாள் அதிகாலை 5:30 மணி என 6 காலங்கள்ல இந்த ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படுகிறது. இங்கு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான அந்த வள்ளலாரினுடைய அன்பர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என திரளானோர் கலந்து கொள்வார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, சிவப்பு திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை என 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படுகிறது. இந்த ஜோதி தரிசன விழாவை ஒட்டி கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட போலீசார் சுயேட்சை முறையில பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி இந்த ஜோதி தரிசன விழாவிற்காக போக்குவரத்துல மாற்றம் செய்யப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து.